இனிய உறவுகளுக்கு କାଳୀ वणकम। जय जगन्नाथ। आज मु सिंबना बॉडी पकी की सोरसो पकी की तरकारी करछि तमिलनाडु एमती करी बनाई साइड पे मु बेसी डिटेल तमिल रे कहबो। இது வந்து பொடின்னு சொல்லுவாங்க ஒரிசால. உளுத்தம் பருப்பு இருக்குல்ல அது நல்லா ஆட்டிட்டு அது கூட வந்து கொஞ்சம் உப்பு காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா கிரைண்டர்ல ஆட்டிட்டு அது வெயில்ல வந்து ஒரு வெள்ளை கலர் துணியில நம்ம வடகம்லாம் போடுவோம்ல அதே மாதிரி பண்ணி எடுக்கிறது தான் இது பொடின்னு சொல்லுவாங்க. எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பரா இருக்கும். ஆனா அப்பளம் மாதிரி பொரிஞ்சு வராது, நார்மலா எப்படி இருக்கும். அது குழம்பெல்லாம் போடும்போது எந்த குழம்பு செஞ்சாலும் அது கூட இதை போட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்டி இருக்கும். வெயில் டைம்ல பூசணிக்காய் அப்புறம் பொடலங்காய் இருக்குல்ல அதை போட்டுட்டும் பொடி பண்ணுவாங்க. ஒரு ஒரு வெரைட்டில பண்ணி வைப்பாங்க. அது வந்து நார்மலா வறுத்துட்டு சாப்பிட்றது ஒரு மாதிரி பண்ணுவாங்க, குழம்புல போடுறதுக்கு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இது அங்க ஒரிசால வந்து கடைகள்லயும் கிடைக்கும். ஆனா வீட்ல வந்து முக்கால்வாசி வந்து வெயில் டைம்ல வீட்ல இந்த பொடி வந்து எல்லார் வீட்லயுமே செய்வாங்க. बॉडी टिक्के तेलर फ्राई करके रखुची मु सिंब छोट छोट सिंब ना देसी सिंब चन्ने हैदराबाद रे मिलुची सेइट बॉडी पकी करबा पई सरसो पकी करबा पई मु तरकारी रेडी करची. பொடியை வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணாவே நல்லாயிருக்கும். அதை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற குழம்பெல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக போடுவாங்க. இந்த குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அதுக்கப்புறம் இந்த பொடி வந்து தண்ணி ஃபுல்லாக இழுத்துரும். இழுத்துச்சுன்னா கொஞ்சம் திக்காயிடும். பசங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒயிட் வெள்ளை கடுகு இருக்குல்ல, கடுகு அரைச்சிட்டு தான் இந்த குழம்பு நான் பண்ண போகிறேன். கடுகு கருப்பு கடுகும் அரைச்சி பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்சம் கசப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை கடுகு வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு உடனே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணோம்னா ஒரு கசப்பு வராமல் இருக்கும். அது கரெக்டாக பண்ணலன்னா ஃபுல் குழம்பும் வந்து ஒரு மாதிரி கசப்பாயிட்டு நல்லா இல்லாமல் போயிடும். கடுகு குழம்பு செய்யறது வந்து கடுகு அரைச்சி போட்டு செய்யறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் அதை கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக பண்ணோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மீன் குழம்பும் வந்து கடுகு அரைச்சி போட்டு பண்ணுவாங்க. வெள்ளை கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகா, நான் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன், பூண்டு, இது நல்லா அரைச்சிடுவோம். அவரைக்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது வந்து நாட்டு அவரைக்காய். அவரைக்காய் வந்து அதே நம்ம பொடி ஃப்ரை பண்ணி எடுத்ததுலேயே அவரைக்காவையும் போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. सिंबोना देसी सिंबो एट मिलुची बढ़िया भी अच्छी टेस्ट भी सेइट पे हम सोरसो बॉडी पकी करबा पई तरकारी करबा पई मो बॉडी फ्राई करतले ना सेम फ्राइंग पैन रे आउ टिके तेल पकी की सोरसो तेल पकी की सिंबो भी टिके फ्राई करके रखुची. सेमती करबा टाइम रे टेस्ट भी बढ़िया रहइबो. टिके लूण पकी की आ व्हाइट सोरसो कंचा लंका रसुन ना पेस्ट करके रखुची ए संगरे मिक्स करबा पई வெள்ளை கடுகு பூண்டு பச்சை மிளகா வந்து ஒருத்தவங்க ஜீரகமும் போட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஜீரக பொடி போட்டுருவேன், அதனால இந்த 3 மட்டும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு வந்து அரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால கடுகு நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சோம்னா அது நல்லா அரைஞ்சிடும். அதே ஃப்ரைங் பேனில் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வதக்கின எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் கடுகு எண்ணெய் போட்டிருக்கேன். இது கடுகு எண்ணெய் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்போட டேஸ்ட்டு. எப்போவாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கடுகு எண்ணெயோட ஸ்மெல்லும் வராது, கடுகு நம்ம அரைச்சி போட்ட ஸ்மெல்லும் இருக்காது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த எண்ணெய் ஊற்றும் போது மட்டும்தான் அந்த ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் அதை சூடு பண்ணிட்டோம்னாவே ஃபுல்லாக அந்த கடுகு எண்ணெயோட ஸ்மெல் வந்து போயிடும். கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அது கூட வந்துட்டு கடுகு கூட பூண்டும் போட்டிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து இந்த வெங்காயத்தில் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி வந்து கட் பண்ணி போடுவாங்க, ஆனால் நான் தக்காளி வந்து இந்த கடுகு அரைக்கும் போதே ஒரு சின்ன தக்காளி போட்டு அரைச்சிட்டேன். இதில் வந்து ஆம்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம மாங்காய் மாவோடு இருக்குல்ல காய வச்சது அந்த போட்டால் இந்த கடுகு அரைச்சி விட்டு காம்பினேஷனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பச்சை மிளகா போட்டிருக்கிறதால காஞ்ச மிளகா போட்டு மிளகாத்தூள் போட வேணாம், வெறுமனா மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீரக பவுட்ரு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நல்லா கொதிக்கணும். இந்த மசாலா எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரும்போது தான் அந்த கடுகோட கசப்பு தன்மை போகும், அதோட வாசனை போயிடும். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் சரியாக கொதிக்கலைன்னா கடுகு நம்ம சாப்பிட்டோம்னாவே ஒரு கசக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த டேஸ்ட் வந்து குழம்பு ஃபுல்லாக வந்துடும், டேஸ்ட்டே ஃபுல்லாக மாறிடும். அதனால இந்த கடுகு அரைச்சி ஊற்றுற குழம்பு செய்யும் போது எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இந்த டைமில்
அந்த கடுகோட வாசனை இல்லாமல் மசாலா ஃபுல்லாக நல்லா வதங்கி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் தண்ணி கொதிக்க வைக்கிற தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க வச்சா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ அவரைக்காவை நான் வதக்கி வச்சுருக்கேன்ல அதை போட்டுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும். ଆଉ ସୋରିଷ ପକେଇକି ସୋରିଷ ବୋଲ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା। ସିମ୍ବ ବେଶୀ ସିଝି ନାହାନ୍ତି, ଖାଲି ତେଲରେ ଟିକେ ஃப்ரை କରିକି ରଖୁଛି, ସେଇଟା ଏ ஸ்டேஜில் பக்கிக்கு மிக்ஸ் குறிச்சுவோம். அவரைக்காய் வந்து ரொம்ப தண்ணி எண்ணெயில் போட்டு வேக வைக்கல, நான் சும்மா வதக்குனேன். அந்த பச்சை கலரே இருக்கும். நம்ம நார்மலாக அப்படியே போட்டோம்னா மூடி வச்சுட்டு வேக வைக்கும் போது அந்த பச்சை கலர் இல்லாமல் கலரே மாறிடும். அவரைக்காவோட கலரு எண்ணெயில் சும்மா வதக்கிட்டு இப்போ இனிமேல் தான் இதில் போட்டு தான் வேக வைக்க போகிறேன். வதக்குன அவரைக்காவோ போட்டுட்டு நல்லா காராமணி இருந்தால் கூட போட்டாவும் நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. அந்த கடுகு மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு புளிப்புக்கு வந்து நான் தக்காளி போட்டிருக்கேன். இன்கேஸ் தக்காளி போடலைன்னா மாங்காய் வடு இருந்ததுன்னா ஒரு பீஸ் போடுவாங்க. அது ஒரியாவில் வந்து ஆம்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மீன் குழம்பு செய்யும் போது போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம பச்சை மாங்காய் போடுவோம்ல மீன் குழம்புல, அது மாதிரி ஒரிசாவில் வந்து மாங்காவை காய வச்சுருப்பாங்க உப்பு போட்டு. அதை வந்து ஆம்புலம் வந்து மீன் குழம்புல போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் மட்டும் போடுவாங்க. அது ବୋଲ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା। ଏ ଟାଇମ୍ରେ କେତେ ତରକାରୀକି ଥିକନେସ୍ ଦରକାର ନା, ମୁଁ ଗରମ ପାଣି ପକେଇକି ତରକାରୀ ଟିକେ திக் କରିବା ପାଇଁ பானியா டைப்ல କରିବା ନାହିଁ. நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து ரொம்ப தண்ணியாக பண்ணாலாம் நல்லா இருக்காது. அதனால நான் சுடு தண்ணி தான் நார்மலாக குழம்புங்களுக்கெல்லாம் ஊற்றுவேன். சுடு தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு எவ்வளோ திக் வேணுமோ அவ்வளோ திக் போட்டுட்டு கவர் பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கணும். வதங்கின உடனேவே நம்ம பொடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதை லாஸ்ட்டில் போட்டாவே செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவரைக்காய்க்கு வந்து ஒரியாவில் வந்து சிம்போன்னு சொல்லுவாங்க. கடுகுக்கு வந்து மஸ்டர்டுக்கு வந்து சொர்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒயிட் கலர் மஸ்டர்டு யூஸ் பண்ணதால் தான் இந்த குழம்பு வந்து இந்த வெள்ளை கலராக இருக்குது. நம்ம கடுகு பிளாக் கலர் கடுகு வந்து ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அது போட்டோம்னா வந்துட்டு கொஞ்சம் குழம்போட கலரே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் குழம்பு பண்ணுறதுக்காகவே ஊர்லேருந்து இந்த வெள்ளகு கடுகு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு நல்லா வேக வைக்கணும். தமிழ்நாட்டில் ସିମ୍ବ କ'ଣ କରିବା, ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ସେଇଟା ଫ୍ରାଏ କରିକି ନଡ଼ିଆ ପକେଇକି ଗୋଟେ ଫ୍ରାଏ ଟାଇପ୍ର କରିବା. ତାପରେ ସିମ୍ବର କାହାର କୁழம்பு କରିବ, ଟିକେ ଇମଲି ପକେଇକି ଟିକେ କାଟା, ତାପରେ ସେ ସାଙ୍ଗରେ ଚୁଙ୍ଗୁଡ଼ି ପକେଇକି କରିବ. ସେମିତି କରିବା। ଆଉ ତମିଳନାଡୁରେ ଯେଉଁ ବି ତରକାରୀରେ ସୋରିଷ ପେଷ୍ଟ କରିକି ପକେଇବ ନାହିଁ, ତାଙ୍କ ଟେଷ୍ଟ ଟିକେ କାଟା ରହିବ। ଇମଲି ୟୁଜ୍ କରିବା ବେଶୀ ତରକାରୀରେ, ଖାଲି ଡାଲିରେ ଇମଲି ୟୁଜ୍ କରିବନି, ବାକି ସବୁ ତରକାରୀରେ ଇମଲି ୟୁଜ୍ କରିବ ତାଙ୍କ। ଆଉ சிம்ப தரகாரி ரெடி ஆகிக்கல. இந்த கடுகு அரைச்சி போட்ட அவரைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஊரில் வந்துட்டு ஏதாவது ஒரு விருந்தாளிங்கெல்லாம் வர்றாங்கன்னா மீன் குழம்பு எல்லாம் பண்ணுறாங்கன்னா அங்கே எல்லாமே கடுகு அரைச்சி ஊற்றினாவே அது ஒரு ஸ்பெஷல் குழம்பு மாதிரி சாப்பிடுவாங்க. ஒரு சில பொடி வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்ல, குழம்பு ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது அந்த பொடியை இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் மூடி வச்சோம்னா இந்த குழம்பு வந்து திக்காயிடும். ஏன்னா அது உளுத்தம்பருப்புல வடகம் தானே, அது அந்த தண்ணி ஃபுல்லாக அது இழுத்துரும். அதனால வந்து குழம்பும் கொஞ்சம் திக்காயிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இந்த மாதிரி கடுகு அரைச்சி ஊற்றலைன்னா அவரைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இந்த பொடி எங்காவது கிடச்சதுன்னா கூட ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா பொடிசாக இடிச்சிட்டு மேலே போட்டுட்டு சாப்பிட்டீங்களான்னா செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. என்னோட இந்த ஒரிசா ஸ்டைல் குழம்பு அவரைக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை ସବସ୍କ୍ରାଇବ୍ பண்ணுங்கள்। ऑलरेडी सिम्बो तमिलनाडु स्टाइल रे केमिति करछि सेटा भी मोर यूट्यूब चैनल रे ऑलरेडी अपलोड करके रखुछि। आपनके इन केस तमिलनाडु स्टाइल रे सिम्बो करबा ट्राई करबा पई रेसिपी दरकार तो आपने चेक करंतु मोर यूट्यूब चैनल रे। मोर वीडियो आपण मनक बोल लगिबो तो लाइक करंतु, कमेंट करंतु, शेयर करंतु, हम चैनल को सब्सक्राइब करंतु। थैंक यू।